சகோதரிகளுக்கு ஒரு வாய்ப்பு. இப்பதான் கதவு கொஞ்சம் திறக்குது. தயவு செய்து அவங்களெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு 200 பேருக்கு அதிக வாய்ப்பை கொடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள இடம் 39 இருந்து 59 மாறும். 200 பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பிட்டு விட்டு சொல்லுங்க, பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். மறுபடியும் இந்த 543 கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர்கள் சொல்வதை போல இந்த தொகுதி மறுவரை வேண்டும், பெண்களுக்கான அங்கீகாரம் வேண்டும். எந்த விதத்திலும் தமிழகத்தின் சதவீதம் குறையாது என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதைத்தான் முதலமைச்சரும் எந்த விதத்திலும் சதவீதம் குறையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். சகோதரிகளுக்கு ஒரு வாய்ப்பு. இப்பதான் கதவு கொஞ்சம் திறக்குது. தயவு செய்து அவங்களெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு 200 பேருக்கு அதிக வாய்ப்பை கொடுங்க. சும்மா இதே மாதிரி பேசாதுங்க. பெண்கள் அதிகமாக வரும்பொழுது பெண்களோட குரல் அதிகமாக ஒலிக்கும். இன்னொன்று, நாங்கள் கொஞ்ச நேரம் தான் பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னா கொடுக்குற நேரத்தை பேசுனீங்களா நான் கேட்குறேன். வெளிநடப்பு தானே செஞ்சுட்டு இருந்தீங்க. 2 நிமிஷம் தான் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குது, 3 நிமிஷம் தான். எப்போ 200 பேர் அதிகரிக்கிறார்களோ, எப்போ 50% 850 பேர் ஆகிறாங்களோ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கை உயரும் மாதிரி நேரமும் உயரதானே செய்யும். அது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில் இருக்கு. அதுவும் பெண்கள் அதிகமாக போகும் பொழுது அவர்கள் குரல் வலுவாக ஒலிக்கும். பெண்களுக்காகவாவது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவாவது எந்த விதத்திலும் சதவீதம் குறையாது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை ஏற்று, இன்னும் சொல்ல போனால் அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்ற உறுதிப்பாட்டை ஏற்று தயவு செய்து எல்லோரும் தொகுதி மறுவரைக்கு, ஏன்னா சட்டப்படி நடந்து ஆகணும். இது மத்திய அரசு இதை ஒப்புக்கொண்டார்கள். முதலிலே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒப்புக்கொள்ளலைன்னா, வெறும் நம்மளோட மக்கள் தொகை வைத்துன்னா நமக்கு 31 குறைஞ்சிரும். அதனால நமக்கு இப்போ ஏற்றப்படுகிறது, சதவீதம் குறையலை. அதனால் எல்லாரும் எப்படி முன்னேறுவீங்களா, படியேறி முன்னேறீங்களா, வட்டி அடித்து முன்னேறுறீங்களா, எப்படி முன்னேறினாலும் பெண்களை முன்னேற விடுங்கன்றது எனது கருத்து. நிச்சயமா தமிழ்நாட்டின் உரிமைகளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் மத்திய அரசு கூட தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுப்பதற்கு நிச்சயமா துணை போக மாட்டார்கள் என்பது நாங்கள் துணை போக மாட்டோம். நீங்கள் காங்கிரஸ்காரங்கிட்ட போது அதை கேட்குறீங்களாப்பா? இல்லை, ஒரு நிமிடம். காங்கிரஸ்கார்ட்ட போய் கேட்கல, மாணிக் தாக்கூர்ட்ட போய் கேட்க வேண்டியது தானே. மாணிக் தாக்கூர் எங்களை குறை சொல்றாரு, போராடுறவங்கள குறை சொல்றாரு. ஆனால் ஆட்சியில் இருக்கவங்கள குறை சொல்ல மாட்டாராம். போராடு எப்படி பதில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி காவிரிக்கு எதிராக போராடலாம் அங்கே உள்ள பாஜகவை கேட்குறாரு. நாங்கள் கேட்குறோம், அங்கே ஆட்சியில் இருந்துக்கிட்டு இங்கே ஆட்சியில் இருந்துக்கிட்டு இங்கே உள்ள தண்ணியை கொடுக்க மாட்டாராம். ஆனால் போராடுறவங்கள குறை சொல்லுவாங்களாம். அதனால் நிச்சயமாக காவிரியும் வேணும், தொகுதி மறுவரையும் வேணும், பெண்களுக்கான இட ஒதுக்கீடும் வேணும். அதனால் எல்லாம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இல்லாமல் அமைதியாக எல்லாருக்கும் வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். மீனாட்சி அருள் புரிந்திருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.